ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம விறகடுப்பில் ஒரு சுவையான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? விறகடுப்பில் சமைச்ச ஃபுட்டுக்கு ஒரு யூனிக் டேஸ்ட்டு தான் இருக்கும். நம்ம கேஸ் ஸ்டவ்வில், இண்டக்ஷன், குக்கர், ஓவனில் எது சமைச்சாலும் நம்ம விறகடுப்பில் மண்சட்டியில் சமைக்கிற டேஸ்ட்டு எதுக்குமே ஈடாகாது. ஏன்னா மண்சட்டி பார்த்திங்கனாக்கா ரொம்ப இயற்கையானது. மண்சட்டியில் சமைக்கிற உணவுனாலே அது ஒரு தனி சுவை தான். இதில் இரும்பு, கால்சியம், மெக்னீஷியம் இது போல் நிறைய சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கிது. அடிக்கடி மண்சட்டியில் சமைக்கிறதால நம்மளுக்கு இம்யூன் பவரும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். மண்சட்டியில் சமைக்கும்போது ஃபுட் பாய்சன் அப்படின்ற அந்த ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது பாருங்களேன். நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் பார்த்திங்கனாக்கா மண்சட்டியில் சமைச்சதால தான் அவங்க ரொம்ப நாள் ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. இப்போ இந்த மீன் குழம்பு மட்டும் சமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது கிடையாது. நம்ம விறகடுப்பில் மீன் குழம்பு, ரசம், சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரி எது சமைச்சாலுமே அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்புல பார்த்திங்கனாக்க புளி, மசாலா இது எல்லாமே பிளெண்ட் ஆகி குழம்புக்கு ஒரு டீப் ஆத்தென்டிக் டேஸ்ட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மண்சட்டியில் குக் பண்ணால் ஃபுட் ரொம்ப நேரம் ஹாட்டாகவே இருக்கும் பாருங்களேன். நம்ம அதை ரீஹீட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. டைம் கிடைக்கும்போது இந்த நான்ஸ்டிக் வெசல்ஸ் எல்லாம் விட்டுட்டு இப்படி மண்சட்டி விறகடுப்பில் சமைச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம் நம்ம. ஸோ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த்தியாக நல்லா சமைச்சி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை நட்புகளே.